सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। वासिष्ठाय नमो नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः भगवन्तौ पुनः पुनः। अथातो ब्रह्म जिज्ञासा। இது முதல் சூத்திரம். ஜன்மாத்யஸ்ய யதஹ இது இரண்டாவது சூத்திரம். சாஸ்திரயோனித்வாத் இது மூன்றாவது சூத்திரம். தத்து சமன்வயாத் இது நான்காவது சூத்திரம். இப்போ நாம் நான்காவது சூத்திரத்தில் இருக்கின்றோம். முதல் சூத்திரம் இந்த ஞானம் ஆரம்பிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா, பிரம்ம விசாரம் தேவையா தேவையில்லையா என்கின்ற கேள்வி வந்தபோது பிரம்ம விசாரம் வேண்டும் என்பதை நிலைநாட்டுவதற்காக உண்டான மந்திரம் முதல் சூத்திரம். இரண்டாவது சூத்திரம் அந்த பிரம்மத்தினுடைய லட்சணத்தை கூறியது. மூன்றாவது சூத்திரம் சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு பிரம்மத்தினுடைய சொரூபமானது நமக்கு நிலைநாட்டப்பட்டது. சாஸ்திர யோனித்வாத் உண்மையை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம்தான் பிரமாணம். அப்ப நான்காவது சூத்திரம் எதற்கு? சாஸ்திரத்திடத்திலே பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்க, பிரம்மத்தை பற்றித்தான் பேசுகின்றது என்று எப்படி உங்களால் சொல்ல முடிகிறது? அதுவும் ஒரு விஷயம், அவ்வளவுதான். பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்க பிரம்மனை பற்றின விஷயமும் ஒரு விஷயமாக இருக்கின்றதே தவிர அதுவே முக்கியமான விஷயமாக இல்லை. ஆகையினாலே சாஸ்திரம் பிரமாணம் என்று சொல்லுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரம்மனை அறிவதற்கு சாஸ்திரம் பிரமாணம் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இதெல்லாம் விரிவா பார்த்தோம். அப்போ பாஷ்யக்காரர் என்ன பண்றார்? 6 விதமான அடையாளங்களை கொண்டு ஷட்வித லிங்கம், 6 விதமான லிங்கத்தை கொண்டு பின்ன பிரகரண லிங்க ஷட்காஹாச்ச 6 விதமான லிங்கங்களை கொண்டு பிரம்ம போதகாஹா பிரம்மனை அறிதல், பிரம்மனுடைய சொரூபத்தை அறிந்து கொள்ளுதல். அதுதான் பார்க்க போறோம். இந்த 6 விதமான லிங்கத்தை கொண்டு பிரம்மனை எப்படி அறிதல், பிரம்மன் தான் இருக்கு என்பதை எப்படி நான் அறிந்து கொள்வேன். இதை அறிந்து கொண்டால் என்ன கிடைக்கும்? என்ன பிரயோஜனம்? அனர்த்தஹானேகே, அனர்த்தம். எனக்கு அந்நியமாக இருக்கின்றவை அனைத்தும் அர்த்தமற்றதுதான். அது எது வேணா இருக்கலாம்.
எனக்கு அந்நியமாக இருக்கின்ற அனைத்தும் நான் அறிவதாக இருந்தால் அது அனைத்துமே அனர்த்தம். இந்த ஞானம் என்ன செய்கிறது? அனர்த்த ஹானேகே, அனர்த்தத்தை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரயோஜனம், அனர்த்தத்தை எல்லாம் அழிக்கக்கூடிய பிரயோஜனம் இருக்கின்ற காரணத்தினாலே இதை அனுஷ்டிப்பதை விட்டுவிட்டு வேறு அனுஷ்டானம் எதற்கு என்கின்ற கேள்வியானது வந்தது. இந்த சூத்திரம் தத்து சமன்வயாத் அப்படின்னு சொன்னார். சமன்வயம், சமன்வயப்படுத்துதல், இது நாம் எடுத்துக்கொண்டோம். ரொம்ப அழகான பாஷ்யமானது இங்கே வருகிறது. தத்து சமன்வயாத். தத் என்றால் அந்த பிரம்மன், அந்த பிரம்மனானது, அந்த பிரம்மனை பற்றின விஷயமானது சமன்வயாத், எல்லா உபனிஷத் அறிவுடனும் ஒத்து போகின்ற காரணத்தினாலே. சமன்வயம் என்பது ஒத்து போகின்றது, கருத்து ஒற்றுமை என்பது இருக்கிறது. அதுல எந்த பேதமும், பிரம்ம ஞானத்தை குறித்தன விஷயத்துல எந்த பேதமும் உபனிஷதங்களிடத்திலே இல்லை. எல்லா உபனிஷதங்களையும் நாம் எடுத்து படித்தால் பிரம்ம ஞானத்தை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்லாம் ஒரே நிலையில்தான் பேசுகின்றன. சமன்வயப்படுத்துகின்றது, ஒன்றுபடுத்துகின்றது. சிருஷ்டியை பற்றி பேசும்போது வேறு வேறாக பேசலாம். கர்மகாண்டம் என்று வருகின்ற நேரத்திலே வேறு வேறாக பேசலாம். உபாசனை என்று வரும்போது வேறு வேறாக பேசலாம். ஆனால் பிரம்ம ஞானம் என்று வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் எல்லா சாஸ்திரங்களும் பேசுகின்றன. நம்ம அதை பிரிச்சோம். சம, எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருக்கின்ற ஒரு பொருள் பிரம்ம தத்துவம். சம்யக், பிறகு அணு, திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற விஷயம், தொடர்ந்து போகின்ற விஷயம். நன்றாக ஒரே மாதிரியான விஷயமானது அன்வயகா, தொடர்ந்து செல்லுகின்ற காரணத்தினாலே இது சமன்வயம். பின்ன நடுவுல ஒரு சப்தம் வருகிறது, ஒரு சொல் வருகிறது, ஒரு அக்ஷரம் வருகிறது, தூ என்கின்ற அக்ஷரம். தத் தூ. இந்த தூ என்பது எதை காட்டுகிறது என்றால் பூர்வ பட்சத்தை நிராகரிக்கக்கூடியதை காட்டுகின்றது. பூர்வ பட்சிகள் இப்பொழுது வாதம் செய்ய போகிறார்கள். இந்த பூர்வ பட்சத்தை நிராகரிக்கக்கூடிய சப்தமாக இது இருக்கிறது. பாஷ்யக்காரர் அது அப்படிதான் சொல்றார். தூ சப்தஹா பூர்வ பக்ஷ வியாவிருத்திஹி இதி அர்த்தஹா. பூர்வ பட்சத்தை மறுப்பதில் தாத்பரியம் உள்ளது. தூ என்று சொல்வதன் மூலமாக அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? பிரம்மன் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம் அல்ல, பிரம்ம விஷயமானது உபனிஷத்தினுடைய தாத்பரியம் அல்ல என்பது அவர்களுடைய கருத்து. அதை நிராகரிப்பதற்காக அந்த பிரம்மன் தான் இங்கே சமன்வயப்படுத்தப்பட்டிருக்கிறது. தத்து, அந்த பிரம்மன், தூ சமன்வயஹா, அனைத்து விதமான பூர்வபக்ஷம். அப்போ இந்த சூத்திரத்திலிருந்து, அதாவது 5வது சூத்திரத்திலிருந்து 551வது சூத்திரம் வரைக்கும் பூர்வபக்ஷம் வருகிறது, சித்தாந்தம் வருகிறது, கேள்வி கேட்டு பதில் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதை எல்லாவற்றையும் நிராகரிக்கக்கூடிய சப்தமாக இந்த தூ சப்தமானது இருக்கிறது. யார் அப்படி நிராகரிக்கிறார்கள்?
ஆஸ்திக மதவாதிகளே இந்த உண்மையை நிராகரிக்கிறார். அதிலும் ரொம்ப முக்கியமான யார் என்றால் ஜெய்மினி மகரிஷி. பூர்வ மீமாம்சா கர்மகாண்டம் தான் சிரேஷ்டமானது, கர்மத்தை பிரயோஜனமாக கொண்டதுதான் சாஸ்திரம். ஞானம் எல்லாம் அதற்கு துணை செய்யுமே தவிர நேரடியாக ஞானம் என்பது முக்திக்கு சாதனம் அல்ல. கர்மத்தினாலதான் ஒருவன் எல்லா பிரயோஜனத்தையும் அடைய முடியும் என்பது அவர்களுடைய சித்தாந்தம், அவர்களுடைய வாதம். அதை நிராகரிப்பதற்காக ஆஸ்திக மதம் கபிலருடையது, சாங்கிய தத்துவம் பூர்வ மீமாம்சா ஜெய்மினியோட, நியாயம் வைசேஷிகம், இப்படி எல்லா மதங்களும் வாதத்தை செய்து இதுதான் இருக்கிறது, கர்மம் தான் இருக்கிறது என்று அவர்கள் நிலைநாட்ட வருகிறார்கள். அதையெல்லாம் நிராகரித்து உபனிஷத்திலிருந்து இருக்கக்கூடிய முக்கியமான மையக்கரு பிரம்ம ஞானம் தான். அதனால தான் நம்ம கடந்த வாரமே பார்த்தோம், 6 லிங்கத்தை பார்த்தோம். உபக்கிரம, உபசம்ஹார. இப்ப இனிமேல் வரப்போகின்ற இந்த பூர்வபக்ஷம் சித்தாந்தத்துல இந்த 6 வரப்போகிறது. இந்த 6ஐயும் கொண்டு நிலைநாட்ட போகிறார். அது எங்கெல்லாம் வருகிறதுன்னு பார்ப்போம். உபக்கிரம துவக்கம், உபசம்ஹார முடிவு. துவக்கமும் முடிவும் பிரம்மனையே பேசுகின்றது, பிரம்ம தத்துவத்தையே பேசுகின்றது. பிறகு அபியாசா, பிரம்மத்தை அறிமுகப்படுத்திவிட்டு அதனுடைய சிறப்பை அல்லது அதனுடைய அந்த ஞானத்தை எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் திரும்ப திரும்ப இதை சொல்லிக்கொண்டே இருத்தல் அபியாசம் என்பது. திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துவது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இதுதான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஞாபகப்படுத்திக் கொண்டே இருத்தல் அபியாசம். மூன்றாவது அபூர்வதா. இந்த ஞானம் வேற எங்கும் பேசப்படாமல் இருக்க வேண்டும். வேற எந்த சாஸ்திரத்திலும் இந்த ஞானம் பேசப்படாமல், இந்த விஷயமானது உபனிஷத்தில் மட்டும் பேசி இருக்க வேண்டும். அந்த வகையில இங்கே அபூர்வதா, முற்றிலும் புதுமையான ஒரு விஷயம், வேற எங்கும் இந்த ஞானம் பேசப்படாமல் இருக்க வேண்டும். இந்த ஞானம் இது போன்று முன்பு வேற எங்கும் பேசப்படாமல் இருந்து இங்க மட்டும் பேசப்பட வேண்டும். பிறகு நான்காவது பலம். இந்த ஞானத்தினால என்ன பலன்? கடைசியில ஐந்தாவது அர்த்தவாதம். ஐந்தாவது அர்த்தவாதம். இந்த அர்த்தவாதத்துல 2 விஷயம் இருக்கிறது. ஒன்று, இந்த ஞானத்தை ஸ்துதி செய்தல். இந்த ஞானத்தினுடைய மகாத்மியத்தை ஸ்துதி செய்வதற்கு அர்த்தவாதம்னு பெயர், புகழ்தல். இன்னொன்று, இந்த ஞானத்தை நீ பின்பற்றாது போனால் உனக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்று நிந்தனையும் செய்வது அர்த்தவாதம். இப்படி நீ வாழாது போனால், இதை பின்பற்றாது போனால் நீ நிந்த கதியை அடைவாய் என்று ஒரு பக்கம் நிந்தா, இன்னொரு பக்கம் ஸ்துதி. இந்த 2ம் இருக்கிறது அர்த்தவாதத்திலே. கடைசியில் 6வது உபபத்திஹி. இதுதான், இந்த ஞானம்தான் இருக்கின்றது என்று நிரூபணம் செய்ய வேண்டும். பிரமாணத்தின் மூலமாக நிரூபணம் செய்வது உபபத்திஹி. அப்போ இந்த 6 விதமான லிங்கங்களை கொண்டு ஒரு அழகான ஒரு விசாரத்தை இங்கே செய்கிறார். யார் இந்த பூர்வபக்ஷாக இங்கே வருகிறார் என்றால் ஜெய்மினி மகரிஷி பூர்வபக்ஷமாக வருகிறார்கள்.
பாஷ்யத்துக்குள்ளே போவோம். ரொம்ப அழகான பாஷ்யம். முழு வேதாந்த சாரமும் இங்கே கிடைத்து விடுகிறது. தத்து சமன்வயாத் என்கின்ற இந்த சூத்திரத்துல இந்த பாஷ்யமானது முழு வேதாந்த தாத்பரியத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இதை படிச்சு புரிஞ்சிட்டோம் சொன்னால் வேற எந்த ஒரு ஞானம் அதன் பிறகு தேவையில்லை. நமக்கு அத்தனையும் முழுமையாக இங்கே கொடுத்து விடுகின்றார் இந்த பாஷ்யத்தில். பார்ப்போம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பார்ப்போம். தத் பிரம்ம சர்வஜ்ஞம் சர்வசக்தி ஜகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணம் வேதாந்த சாஸ்திராத் ஏவ அவகம்யதே. வேதாந்த சாஸ்திரத்தின் மூலமாகத்தான், அதன் துணை கொண்டுதான் அவகம்யதே அறியப்படுகின்றது. வேற எதனுடைய துணை கொண்டும் இந்த ஞானம் அறியப்படுவது இல்லை. வேதாந்த சாஸ்திராத் ஏவ. வேதாந்த சாஸ்திரம் என்றால் உபனிஷத்தால் மட்டும்தான், உபனிஷத் சாஸ்திரத்தின் மூலமாக மட்டுமே அவகம்யதே, இது அறியப்படுகின்றது. எது? தத் பிரம்ம, அந்த பிரம்மன். தத் பிரம்ம. அப்ப முதல்ல தத்து என்பதற்கு இங்க விளக்கம் கொடுக்கிறார். தத் தூ, தூ என்பதற்கு விளக்கம் பார்த்துட்டோம். பூர்வபக்ஷ வியாவிருத்தி. அடுத்தது தத்துக்கு போறார். தத், தத் பிரம்ம, அந்த பிரம்மனானது எதை துணை கொண்டு என்னால் அறிய முடிகிறது? வேதாந்த சாஸ்திராத் ஏவ அவகம்யதே. வேதாந்த சாஸ்திரத்தை துணையாக கொண்டுதான் நான் அறிகின்றேன். அந்த பிரம்மன் எப்பேற்பட்டது? சர்வஜ்ஞம் சர்வசக்திமத், அனைத்தையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது, எல்லாவற்றையும் அறிவதாக இருக்கின்றது. சர்வசக்தி, அனைத்து சக்தியும் உள்ளதாய் அது இருக்கின்றது. அனைத்து அறிவையும் கொண்டு அனைத்தையும் அறிபவராய் எல்லா சக்திக்கும் சொந்தக்காரராக இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? ஜகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணம். ஜகத்தினுடைய உற்பத்திக்கும் அவரே காரணமாக இருக்கார். ஜகத்தினுடைய ஸ்திதி, நிலை பெறுகின்ற தன்மைக்கும் அவரே காரணமாக இருக்கிறார். ஜகத் லயம், அவரிடத்திலே ஒடுங்குவதற்கும் அவரே காரணமாக இருக்கிறார். இதெல்லாம் யாரு சொல்லி நமக்கு தெரியும்? இப்படி பிரம்மன் ஒண்ணு இருக்கிறது, அது சர்வஜ்ஞ தன்னை படைத்ததாக இருக்கு. சர்வசக்திமத்வாத், எல்லா சக்தியும் உடையதாக இருக்கு. அதுதான் ஜெகத்தை தோற்றுவித்து நிலை பெற வைத்து லயப்படுத்த வைக்கக்கூடிய காரணமாக இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லாமல் நமக்கு யார் சொல்வார்? வேற யார் நமக்கு காட்டுவார்கள்? ஆயனாலே தத் பிரம்ம, அந்த பிரம்மன் சாஸ்திரத்தின் துணை கொண்டுதான் நம்மால் அறியப்படுகிறது. கதம், கதம் சமன்வயாத், எப்படி நீங்கள் அதை ஒருமைப்படுத்துவீர்கள், ஒற்றுமைப்படுத்துவீர்கள்? சாஸ்திரத்தின் மூலமாகத்தான் அறியப்படுகிறது என்று எப்படி உங்களால் சமன்வயப்படுத்த முடிகிறது? கதம் சமன்வயாத், எப்படி உங்களால் சொல்ல முடியுது? எப்படி உங்களால் ஒப்பிட்டு சொல்ல முடிகிறது? எல்லா சாஸ்திரத்திலும் இதுதான் சொல்லப்பட்டு எப்படி சொல்ல முடிகிறது? பதில் கொடுக்கிறார். சர்வேஷு வேதாந்தேஷு வாக்கியானி ஹி, ஏனெனில் சர்வேஷு வேதாந்தேஷு, வேதாந்தேஷு வாக்கியானி, எல்லா வேதங்களிடத்திலும் உள்ள வாக்கியங்கள் என்ன தாத்பரியத்தை சொல்கின்றதாம்? தாத்பரியேன, வேதாந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியம், தாத்பரிய நிர்ணயம். ஒவ்வொரு வேதாந்த சாஸ்திரமும் ஒரு தாத்பரியத்தை, ஒரு அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறது, ஒரு குறிக்கோளை வைத்திருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் எந்த விஷயத்தை தாத்பரியமாக கொண்டிருக்கிறது?
அஸ்ய அர்த்தஸ்ய பிரதிபாதகத்வேன சம்யக் அனுகதானி. உபனிஷத்துல எல்லா வாக்கியங்களும், உபனிஷத்துல இருக்கக்கூடிய வாக்கியங்கள் என்ன செய்கின்றதாம்? அஸ்ய அர்த்தஸ்ய, இவ்விஷயத்தை, இந்த பிரம்மத்தினுடைய விஷயத்தை பிரதிபாதகத்வேன சம்யக் அனுகதானி. பிரதிபாதனம், பிரதிபாதனம் என்றால் நிச்சயித்து, இதுதான் உபனிஷத்திலே இருக்கின்றது என்று பிரதிபாதகம் நிரூபிக்கின்றதா. இதுதான் இருக்கின்றது என்று பிரதிபாதகம் என்றால் நிரூபித்து சம்யக் அனுகதானி. எல்லா சாஸ்திரம் வேதாந்த வாக்கியங்களும் இந்த ஒரே விஷயத்திடத்திலே நிரூபித்து ஒத்துப்போகின்றதாக. சம்யக் அனுகதானி, நன்றாக ஒத்துப்போகக்கூடியதாய். அனுகதம் என்றால் ஒத்துப்போவது, தொடர்ந்து போவது. அப்ப இந்த வாக்கியங்கள் தான் நன்றாக ஒத்து போகின்றதாக இருக்கின்றன. அப்ப அதுக்கு பிரமாணம் கொடுக்கணும். எல்லா சாஸ்திர வாக்கியங்களும் பிரம்மத்தை பற்றி பேசுவதுதான் அதனுடைய குறிக்கோளாக இருக்கிறது, தாத்பரியமாக இருக்கின்றது என்பதற்கு உபனிஷத் வாக்கியத்திலிருந்து பிரமாணம் கொடுக்கணும். அப்போ உடனே சாந்தோக்கிய உபனிஷத்திலிருந்து பிரமாணம் கொடுக்கிறார். சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம் பிரம்ம. சாந்தோக்கிய உபனிஷத்துல இந்த வாக்கியம் வருகிறது. சதேவ சோம்ய, சத் ஏவ இதம் அக்ர ஆசீத். இதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜெகத் வருவதற்கு முன்பு யார் இருந்தா என்றால் சத் ஏவ, சத் பரமாத்மா மட்டுமே இருந்தார். அவரே இப்பொழுதும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். இது வாக்கியம், இது மகா வாக்கியம். சதேவ சோம்ய இதம் அக்ர ஆசீத். அப்போ முன்னாடி யார் இருந்தார்? பிரம்மன் இருந்தார். இப்பொழுது உலகம் நம்ம முன்னாடி தெரிவதும் போதும் இறைவனே இருக்கிறார், பிரம்மனே இருக்கார். உலகம் போனதுக்கு பிறகும் பிரம்மனே இருப்பார். எப்படி இருக்கார்? ஏகமேவ, ஏகம், ஒன்றாகவே இருக்கிறார். அத்விதீயம் பிரம்ம, இரண்டற்றவராக ஒன்றாகவே அந்த பிரம்மன் இருக்கிறார். அதே போல இன்னொரு மகா வாக்கியம் சொல்லப்படுகிறது. ஆத்மாவா இதம் இதம் ஏகம் ஏவ அக்ர ஆசீத். ஆத்மாவா இதமேகம் ஏவ அக்ர ஆசீத். ஆத்மா இதம், இதம் என்று சொல்லப்படுகிற உலகம் தோன்றுவதற்கு முன்பு அக்ர ஆசீத், முன்பு அது மட்டுமே. ஏகஹா ஏவ அக்ர ஆசீத், அது மட்டுமே இருந்தது. ததே ஏததே பிரம்மாத் பூர்வம். மன பரம அனந்தரம் அபாஹ்யம் அயமாத்மா பிரம்ம சர்வ அனுபூஹு. நிறைய வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய வாக்கியங்களை எல்லாம் கொண்டு சொல்றார். ததே ஏதத் பிரம்ம அபூர்வம், அந்த பிரம்மன் மட்டுமே இருக்கின்றது. அது முன்பும் இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, இனிமேலும் இருக்கிறது. மனதால் அதை அறிய முடியாதது. அது முன்னாடியும் இருந்தது, பின்னாடியும் இருந்தது. ஆயனாலே முன் பின் என்பது அதற்கு கிடையாது. உள்வெளி என்பதோ, அந்தரம் பாக்கியம் என்பதோ, உள்வெளி என்பதோ, முன்பின் என்பதோ எதுவும் இல்லாமல் தது ஏதத் பிரம்ம, அது மட்டுமே இருக்கிறது. அயமாத்மா பிரம்ம சர்வ அனுபூஹு பிரம்ம ஏவ இதம் அமிர்தம் புரஸ்தாத் இத்யாதினி. இந்த அழிவற்ற பிரம்மனே முன்பு இருந்தார். இப்படி சாந்தோக்கிய உபனிஷதம், பிருகதாரண்யக்க உபனிஷதம்,
முண்டக்க உபனிஷதம், ஐத்திரேய உபனிஷதம், இப்படி எல்லா உபனிஷத்திலுமிருந்தும் பிரமாணங்களை கொடுத்து இந்த தாத்பரியம், உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா தத் பிரம்ம சமன்வயாத், அந்த பிரம்மன் தான் இங்கே தாத்பரியம், குறிக்கோள். பிரம்மத்தை அறிந்து கொள்ளுதல், அடைதல் என்பதுதான் இங்கே குறிக்கோளாக இருக்கின்றது. அது சொல்லிட்டு சொல்றார், தத் கதானாம் பதானாம் பிரம்மஸ்வரூப விஷயே நிச்சிதே சமன்வயே அவகம்யமானே அர்த்தாந்தர கல்பனா யுக்தாக நச்ச. இந்த உபனிஷங்களுக்கு உள்ளே, உபனிஷத்தினுடைய தத் கதானாம் பதானாம், இந்த உபனிஷதங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பதங்களுக்கு, தத் பதானாம் அந்த பதங்கள், மேலே சொல்லப்பட்ட எல்லா சொற்களும் எதை பற்றி பேசுகிறது? பிரம்மஸ்வரூப விஷயே, பிரம்மத்தினுடைய சொரூபத்தை பற்றி பேசக்கூடிய விஷயத்திலே நிச்சிதே சமன்வயே, தீர்மானமாக ஒத்துப்போவது தெரியும் போது, நிச்சிதே பிரம்ம விஷயே நிச்சிதே சமன்வயே, எல்லா உபனிஷதங்களிலும் இந்த வாக்கியமானது ஒத்துப்போவது தெரியும் போது, எதற்காக அர்த்தாந்தர கல்பனாயுக்தாக, எதற்காக தேவையில்லாமல் வேறு ஒரு அர்த்தத்தை கல்பிதம் செய்யக்கூடிய விஷயத்தை நாம் பேச வேண்டும்? தேவையில்லாத விஷயத்தை எதற்கு பேச வேண்டும்? பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை எதற்கு பேச வேண்டும்? ந யுக்தா, இது யுக்திக்கு பொருந்தாததாக இருக்கிறது. உபனிஷத் இதைத்தான் பேசுகிறது, பிரம்ம விஷயத்தை தான் உபனிஷத் பேசுகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது எதற்கு அதற்கு விரோதமான, அதுக்கு பொருந்தாத, எதற்கு தேவையில்லாத சப்தங்களை குறித்து ஆராய வேண்டும்? அது இங்கே யுக்திக்கு பொருந்தாததாக இருக்கிறது. சொல்றார், ஸ்ருதஹான்ய ஸ்ருதகல்பனா பிரசங்காத், நல்ல அழகான ஸ்ருதஹான்ய ஸ்ருதகல்பனா பிரசங்காத், நல்ல ஸ்வரமாக ஒரு விஷயமானது நமக்கு கிடைக்கும் பொழுது, எதற்காக அந்த விஷயத்தை நாம் நாடாமல் அஸ்ருத கல்பனா, எந்த ஸ்வரமும் இல்லாத, எந்த பிரயோஜனமும் இல்லாத, கிடைக்காத பொருளை குறித்து எதற்காக கல்பிதம் செய்து நாம் அதை குறித்து ஆராய வேண்டும்? அது நமக்கு எந்த வகையிலும் பிரயோஜனப்படாதே, அது தோஷம் உடையது. ஆகையினாலே இங்கே தாத்பரியம், உபனிஷத்தினுடைய தாத்பரிய நிர்ணயம் பிரம்ம விஷயம், தத் பிரம்ம, அதுதான் இங்கே விஷயம். அவர்களுடைய வாதம் என்னவென்றால், கர்த்தாவை குறித்து, கர்மத்தை குறித்து, காரகத்தை குறித்து, பிரயோஜனத்தை குறித்து, தள்ள வேண்டியவை, எடுத்துக்கொள்ள வேண்டியவை குறித்து, இப்படி விதவிதமான பிரயோஜனமாக இருக்கின்ற விஷயத்தை குறித்துத்தான் அவர்கள் ஆழ்ந்து சிந்திக்கிறார்கள். செய்பவன் விதவிதமான சாதனங்களை கொண்டு கர்மங்களை செய்து அதனால உண்டான பிரயோஜனத்தை அடைதல், இதுதான் அவர்களுடைய தாத்பரியம். அதை நிலைநாட்டுவதற்காக தான் அவர்கள் திரும்ப திரும்ப வாதம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். யாரு? பூர்வ மீமாம்சா, ஜெய்மினி. அதை இங்க சொல்றார், நச்ச தேஷாம் கர்த்ரு தேவதாதி ஸ்வரூப பிரதிபாதன பரதா
அவசீயதே. கர்த்ரு தேவதா, கர்த்தா செய்பவர், தேவதா ஆதி தேவதை முதலாக இருக்கக்கூடிய சொரூபம், சொரூபத்தை பிரதிபாதனம் என்றால் நிலைநாட்டுவது, நிரூபிப்பது. வேதங்கள்ல இந்த ரெண்டு தான் பேசப்பட்டிருக்கிறது. அதுதான் தாத்பரியம் என்று. இது கர்த்தா, கர்த்திரு கரணம், காரியம். பிறகு தேவதா உபாசனா, இதுதான் இங்கே தாத்பரியமாக பேசப்பட்டிருக்கிறது. அதை நிர்ணயம் செய்ய வேண்டும். பிரதிபாதன பரதா, அதையே மேலான லட்சியமாக கொண்டு தாத்பரியம் என்று அவசியத்தை தீர்மானிக்க முடியுமா என்றால் ந அவசியதே. இந்த ஞானம், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கர்த்திரு தேவதாதி விஷயமானது ந அவசியதே, தீர்மானிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், மீண்டும் பிருகதாரண்யக உபநிஷத்துல பிரமாணம் கொடுக்கிறார். தத்கேன கம் பஷ்யேத் இத்யாதி கிரியாகாரக பலானி, கிரியாகாரக பலானி ஆகரண ஸ்ருதேஹே. இந்த ஞானம் எவ்வளவு உயர்வானது என்பதை காட்டுவதற்காக பிருகதாரண்யக உபநிஷத்துல அவர் விளக்கம் கொடுக்கிறார். தத் கேன, அதனால், கேன யார் ஒருவன், கம் பஷ்யதி எதை பார்ப்பான், எதனால், கேன எதனால், கம் பஷ்யதி எதை பார்ப்பான். அப்போ பார்ப்பவன் அங்கே இல்லாமல் போய்விடுகிறான், பார்வை இல்லாது போய்விடுகிறது, பார்க்கப்படுகின்ற பொருள் இல்லாது போய்விடுகிறது. இந்த ஞானத்தினாலே அனைத்தும் நீங்கி போகின்றன. அது சொல்றார். கிரியா காரக பலானி ஆகரண ஸ்ருதேஹே. கிரியா செயல், காரகம் செய்பவன், பலன், இவை எல்லாவற்றையும் நிராகரண ஸ்ருதேகே, நிராகரணம் நீக்குகின்ற காரணத்தினாலே, நீக்குகின்ற ஸ்ருதி இருப்பதனாலே, கிரியா காரக பல நிராகரண ஸ்ருதேகே, நிராகரணம் செய்கிறது, நீக்குகின்றது. ஞானம் வந்துவிட்டால் கிரியா போய்விடுகிறது, காரகம் போய்விடுகிறது, பலன் போய்விடுகிறது. ஆயனாலே இங்கே தாத்பரியம் கர்த்திரு தேவதாதி பிரதிபாதன விஷயம் அல்ல. அப்போ எது தாத்பரியமாக இருக்கிறது உபனிஷத்துல? தத் பிரம்ம சமன்வயா. மீண்டும் நிலைநாட்டார் பாருங்கள். பரிநிஷ்டித வஸ்து சொரூபத்வைஹி சொரூபத்வே அபி. பரிநிஷ்டித வஸ்து, நன்றாக நிலை பெற்றிருக்கக்கூடிய வஸ்து, சொரூபம், நன்றாக நிலைத்துள்ள வஸ்து சொரூபத்தன்மை. பரமாத்மா எப்பொழுதுமே நிலை பெற்றிருக்கார், நன்றாக நிலை பெற்றிருக்கார். அவ்வாறு நிலை பெற்றிருக்கக்கூடிய சொரூபம் நேரடியாக அறிந்து கொள்ளப்படுகின்றதா என்றால் பிரத்யக்ஷ ஆதி விஷயத்துவம் ந. பிரம்மனஹா, அந்த பிரம்ம தத்துவமானது பிரத்யக்ஷ ஆதி விஷயத்துவம் நது, பிரத்யக்ஷம் முதலாக இருக்கக்கூடிய பிரமாணங்களுக்கு விஷயமாக அவை இல்லை. நேராக கண் முன்னாடி நான் இருக்கிறேன் என்பதை பார்த்தாலும் கூட
அது நம்மால் அவ்வளவு சுலபத்திலே பிரம்மனுடைய ஞானமானது, பிரம்மத்தினுடைய சொரூபமானது நம்மால் நேரடியாக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை. அப்ப யாரோ ஒருத்தர் காட்டி கொடுத்துத்தான் நான் அறிய வேண்டியதாக இருக்கின்றது. நீ இருக்கிறாயா என்றால் நான் இருக்கிறேங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன் என்பது எப்படி இருக்கிறேன் என்பதை காட்டி கொடுப்பதற்கு ஒருத்தர் வேண்டியிருக்கு. அது காட்டி கொடுக்காத வரை நமக்கு அந்த உண்மை தத்துவம் புரிவது கிடையாது. அதனால்தான் இது பிரத்யட்சமாக நேரடியாக பிரமாணங்களின் மூலமாக அறியக்கூடிய பொருளா என்றால் இல்லை. அப்ப இதுக்கு யார்தான் நமக்கு உதவி வருவா? மறுபடியும் சாந்தோக்கிய உபனிஷத்துக்கு போறார். தத்துவமசி இதி ஸ்வேதகேதோ, நீ அதுவாக இருக்கிறாய். தத் அந்த பிரம்மன், துவம் நீ, அசி இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் என்கின்ற சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டுதான் நம்மால் அறிய முடிகின்றது. தத்துவமசி இதி பிரம்ம ஆத்ம பாவஸ்ய சாஸ்திரம் அந்தரேன அவகம்யமானத்வா. சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு, சாஸ்திரம் அந்தரேன, சாஸ்திரத்தினுடைய துணை இல்லாமல் அவகம்யமானத்வா, இந்த ஞானம் அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமானது அல்ல. இப்ப அடுத்த கேள்வி வரும். சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உலகமே பொய்ன்னு சொல்லுகிறீர்கள், மித்யான்னு சொல்லுகிறீர்கள், பிரம்மன் ஒருவன் தான் இருக்கான்னு சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் இல்லாத உலகத்திலே அறிபவன், அறியக்கூடிய அறிவு, அதற்குண்டான சாஸ்திர ஞானம் அதுவும் பொய்தானே, அதுவும் மித்யாதானே. காரணம் என்னவென்றால் சாஸ்திரத்தின் துணை கொண்டு நான் பிரம்மனை அறிகிறேன் அப்படின்னா அப்போ அறியப்படுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கே. ஒன்றை நிராகரிக்கிறேன், ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன் என்கின்ற அந்த தோஷம் இருக்கின்றதே. ஹேய உபாதேயம், ஹேயம் அனுபாதேயம். ஹேயம் என்றால் நீக்குதல், அனுபாதேயம் என்றால் எடுத்துக்கொள்ளுதல். இப்ப சாஸ்திரத்தின் துணை கொண்டு ஒன்றை நீக்கி, உலகத்தை நீக்கி உண்மையை அறிந்து கொள்கிறேன் என்றால் அறிந்து கொள்வதற்கு முன்பு வரைக்கும் பிரம்மன் இல்லை. அதனாலே சாஸ்திரத்தின் துணை கொண்டு அறிந்து கொள்கிறேன் என்றால் அப்ப அதுவும் அடையப்பட்ட ஒன்றுதானே. அப்ப உபதேசமும் பிரயோஜனமற்றதாகத்தானே ஆகிறது. அதுவும் ஒரு செயல்தானே என்கின்ற கேள்வி வருகின்ற நேரத்திலே யத்து ஹேய உபாதேய ரஹிதத்வாத் உபதேச அனர்த்தகாமிதி. உபதேசமும் அனர்த்தம் தான். அதனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப அதுக்கு பதில் கொடுக்கிறார், இல்ல இல்ல, சாஸ்திரத்தின் துணை கொண்டு நான் உண்மையை அறிந்து கொள்ளும். சாஸ்திரமானது அறிந்து கொள்ளப்பட்டதற்கு பிறகு சாஸ்திரமானது உண்மை அல்லதுதான். அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாதுதான். ஆனால் அறிந்து கொள்கின்ற வரை நமக்கு அந்த சாஸ்திரம் துணை செய்கிறது. அதனாலே சாஸ்திரம் ந ஏஷ தோஷா, சாஸ்திரம் இருப்பதிலே நமக்கு ஒரு தோஷமும் கிடையாது. காரணம் என்னவென்றால் ஆத்மாவை சாஸ்திரத்தின் துணை கொண்டு அறிவதன் மூலமாக ஹேய உபாதே
எதுவும் இல்லாமல் பரமாத்மாட்ட நான் போயிட்டேன் அப்படின்னா அங்கே தள்ளப்பட வேண்டியதும் இல்லை, எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது எதுவுமே இல்லை என்கிற நிலை வந்ததற்கு பிறகு பிரம்ம ஆத்ம அவகமாத் ஏவ, பிரம்மனும் ஆத்மனும் ஒன்றுதான் என்று அவகமாத் ஏவ அறிவதனாலேயே சர்வ கிளேஷ பிரஹானாத் புருஷார்த்த சித்தேகி. சர்வ கிளேஷா, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி போய், நம்மை விட்டு நீங்கி போய், புருஷார்த்த சித்தி மோட்சம் என்பது நமக்கு கிடைக்கின்ற காரணத்தினாலே இங்கே இந்த சாஸ்திரமானது உண்மை தத்துவத்தை நமக்கு போதிக்கின்றது என்றால் அதை அறிதல் என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்போ சாஸ்திரம் ஏவ, சாஸ்திரத்தால் மட்டுமே தத் பிரம்ம அவகம்யதே, அந்த பிரம்மன் அறியப்படுகின்றது. இந்த ஞானம் என்ன செய்கின்றதாம்? ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றார். இந்த ஞானத்தினுடைய வேலை என்ன? கர்ம ஞானத்தினாலே உண்டான வேலையும் ஞானத்தினால உண்டான பிரயோஜனம். கர்மத்துக்கு அதை செய்வதற்காக ஒரு ஞானத்தை நான் பெற்றேன்னு வச்சுப்போம். அந்த ஞானம் என்னை மறுபடியும் கொண்டு போய் கர்மத்திலே தள்ளுகிறது, செயலிலே கொண்டு போய் தள்ளுகிறது. அதுல இருந்து ஒரு பலனை கொண்டு வருகிறது. அப்ப நம்ம இடத்துல என்ன அழியறது இல்லை அப்படின்னா, கர்மத்தை பற்றின விஷயம், கர்மத்தை பற்றின ஞானம், கர்மத்தினுடைய பிரயோஜனம், இதெல்லாம் கர்த்திருபாவத்தை அழிப்பது கிடையாது. கர்த்திருபாவம் அழியாததுனால காரகம் அழியாது. நான் செய்பவன், செயலுக்கு உண்டான சாதனங்கள், தள்ளப்பட வேண்டியவை, சேர்க்கப்பட வேண்டியவை, அதனுடைய பலன், இதெல்லாம் தவிர்க்க முடியாததாக ஆகிவிடும். அதனால கிடைக்கக்கூடிய பிரயோஜனம், அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லோகங்கள், இதெல்லாம் தவிர்க்க முடியாதவையாக ஆகிவிடுகிறது. ஆனால் இந்த ஞானம் என்ன செய்கிறதாம்? பாஷிகார் சொல்றார் பாருங்கள். ஏகத்வே ஹேய உபாதேய சூன்யதயா, தள்ள வேண்டியது ஹேயம், உபாதேயம் எடுக்க வேண்டியது, இந்த ரெண்டுமே சூன்யதயா இல்லாத போது, அப்ப எப்படி இருக்காம்? ஏகத்வே ஒன்றாக இருக்கின்ற அந்த பிரம்ம தத்துவம், பிரம்மன் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவத்தை நான் அறிந்து கொண்டு விட்டால், அதன் பிறகு இந்த உலகத்திலிருந்து எதையும் நான் எடுக்க வேண்டியதில்லை, எதையும் தள்ள வேண்டியது இல்லை. அப்ப என்ன ஆகுண்டான்னா, ஒன்றாக இருக்கின்ற தன்மை என்பது வந்து விடுகிறது. சரி, ஒன்றாக இருக்கின்ற தன்மை வந்துட்டு அப்ப என்னெல்லாம் போயிருவாங்க? கிரியா காரக ஆதி. கிரியா செயல், காரகம் செய்பவன், செய்வனுக்குண்டான சாதனங்கள், சப்த காரகாணின்னு பார்த்தோம் அல்லவா முன்னாடி, அது எல்லாம் இவனை விட்டு நீங்கி போகிறது. கிரியா காரக ஆதி, செய்பவன், செயல், கரணங்கள், திரவியங்கள், பலன், இவை எல்லாம்
துவைத பிரபஞ்சம், இருமைகள், தான் வேறு, செய்பவன் வேறு, செயல் வேறு, இதெல்லாம் கிரியா காரக ஆதி துவைத விஞ்ஞான உபமதோஹோ உபபத்தேஹே. இருமைகள் என்பது இவனிடத்திலிருந்து நீங்கி போய், எந்த இருமைகள்? கிரியா காரக்கம் முதலாக இருக்கக்கூடிய இரண்டு என்கின்ற அந்த எண்ணமானது முழுமையாக நசுக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. இது சாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உபபத்தி. ஞானோபமதோஹோ உபபத்தேஹே. இது ஞானத்தினாலே நமக்கு கிடைக்கக்கூடிய, பிரமாணத்தினாலே கிடைக்கக்கூடிய அறிவு. இந்த ஞானம் ஒருவனுக்கு இருந்து விட்டால் மீண்டும் துவைத ஞானமானது ஒருவனுக்கு வருவது கிடையாது. ஏகத்துவ விஞ்ஞானேன உன்மதிதஸ்ய துவைத விஞ்ஞானஸ்ய புனः சம்பவோஹோ ந அஸ்தி. ஒரு முறை இந்த ஞானமானது ஒருவனுக்கு ஏற்பட்டு விட்டால், ஏகத்துவ ஞானம், தானும் பிரம்மனும் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஞானம் வந்துவிட்டால் என்ன ஏற்படாதாம்? துவைத விஞ்ஞானஸ்ய புனः ந சம்பவதி. மீண்டும் இருமை என்பது மறுபடியும் ஏற்படுதல் கிடையாது. இருமைன்னு வந்தா தானே செயல் செய்பவன், செயலினுடைய பலன், உபாசனா, உபாசிப்பவன், உபாசிய தேவதா என்று விதவிதமான வேதங்கள் எல்லாம் வருகிறது. அதெல்லாம் இந்த ஞானத்தினாலே முழுமையாக நீக்கப்படுகின்றன. அப்ப இங்க இந்த ஞானம் எதற்கு? அப்போ இருமையை நீக்கி ஒன்றிடத்திலே கொண்டு போய் நம்மை உட்கார வைப்பதற்கு. இப்ப இங்க பூர்வ பக்ஷியானது வருகிறான். பிரம்மன் தான், தஸ்மாத் பிரம்மணஹா சித்தம் சாஸ்திர பிரமாணகத்துவம். அப்படி முடிச்சிட்டார் பாஷ்யத்துல. சாஸ்திர பிரமாணகத்துவம் பிரம்மணஹா பிரசித்தம். தஸ்மாத், மேற்கூறிய காரணத்தினாலே, உபனிஷத் வாக்கியங்களை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு நமக்கு என்ன கிடைக்கின்றது என்றால், பிரம்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரத்தை தவிர வேறு ஒரு பிரமாணம் நமக்கு இல்லை. தஸ்மாத், மேற்கூறிய காரணத்தினாலே, சாஸ்திர பிரமாணகத்துவம் பிரம்மணஹா சித்தம். பிரம்மத்தை அறிந்து கொள்ள பிரம்மனை அடைய உபனிஷத் தான் பிரமாணமாக இருக்கின்றது. அப்போ உடனே பூர்வபக்ஷமானது வருகிறது. உடனே அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். பிரத்யவதிஷ்டந்தே அத்ர அபரே. ஒரு சாரார் பிரத்யவதிஷ்டந்தே, சிலர் ஆக்ஷேபனை செய்கிறார். யத்யபி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம ததாபி பிரதிபத்தி விதி விஷய தயைவ. சாஸ்திரேன பிரம்ம சமத்யதே. நீங்க சொல்லுவது நாங்களும் ஏத்துக்கிறோம். இங்க சிலர் ஆட்சேபனை செய்கிறார்கள். யத்யபி, எவ்வாறு இருந்தாலும்,
சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம. பிரம்மத்தை அறிவதற்கு சாஸ்திரமானது பிரமாணமாக உடையது. யத்யபி, எவ்வாறு இருந்தாலும், ததா அபி என்றாலும் கூட, என்ன சொல்றார் பாருங்கள். பிரதிபத்தி விதிகி விஷயத்தையா ஏவ, அறியக்கூடிய விஷயத்திலே, அறிதல் என்ற விஷயத்திலே, அறிதல் என்கின்ற ஒரு காரியமானது இருக்கின்ற காரணத்தினாலே பிரதிபத்தி விதி விஷயத்தையா, ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளுதல் என்கின்ற ஒரு செயல் இருக்கா இல்லையா? அப்ப அது பிரயோஜனமாகத்தானே இருக்குது. செயல் என்கின்ற பிரயோஜனம் இருக்கா இல்லையா? எப்படி நாங்கள் சொல்லக்கூடிய கர்மம் பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்றோமோ, கர்மத்தை பிரயோஜனமாக உடையது என்று சொல்கின்றோமோ, அதே போல பிரம்மன் என்பதும் ஒரு சப்தம், ஒரு விஷயம். எத்தனையோ விஷயங்கள் அறிய வேண்டியிருக்கிறது, அதுல ஒரு விஷயம் பிரம்ம விஷயம். சாஸ்திரேன, சாஸ்திரத்தினால், பிரம்ம பிரதிபத்தி விஷயா ததாயேவ சமர்ப்பியதே, அறிதல் என்று சொல்லக்கூடிய விதிக்கு விஷயமாகத்தான் சாஸ்திரத்தினாலே பிரம்மன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார்கள். என்ன பிரமாணம் என்றால், யதா யூபா ஹயவீனாதீன் அலௌகிகானி அப்பி விதிசேஷதையா சாஸ்திரேன சமர்ப்பியந்தே. தெரியாத ஒரு உலகம், கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கு. யூபம், ஆகவனீயம் என்று விதவிதமான விதிசேஷத்தையா, விதிக்கு அங்கமாக உடைய யாகங்கள் எல்லாம் சொல்லி, இந்தந்த யாகங்களை எல்லாம் செய்தால் இந்தந்த லோகத்தை அடைவாய், இன்னென்ன பலனை அடைவாய் என்று சாஸ்திரத்தினால் சேர்க்கப்பட்டுள்ளது. சாஸ்திரேன சமர்ப்பியந்தே. அதே போல பிரம்மத்தை அறிதலும் ஒரு செயலாக சொல்லப்பட்டிருக்கே தவிர அது முக்கியம் கிடையாது. குதஹா ஏதத் பிரவருத்தி நிவர்த்தி பிரயோஜன பரத்வாத் சாஸ்திரஸ்ய. ரொம்ப பூர்வபக்ஷமானது ரொம்ப ஆழமா, எதற்கு சாஸ்திரம் இருக்கு அப்படின்னா, பிரவருத்தி நிவர்த்தி, இதை செய், இதிலிருந்து விலகிக்கொள், அதுதான் பிரயோஜனம். அதையே மேலானதாக, பரத்வாத், அதையே மேலானதாக கொண்டதுதான் சாஸ்திரம். அதை சொல்லுவதற்காகத்தான் சாஸ்திரம் இருக்கே தவிர, சாஸ்திரத்திடத்திலே நீங்கள் சொல்லுவதை போல பிரம்மன் தான் பிரயோஜனமானது, பிரம்மத்தை அடைவதுதான் பிரயோஜனம் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. தெரியாத ஒரு உலகத்தை தெரிந்து கொள்வதற்காக ஸ்துதி செய்கிறார்கள் அல்லவா, இப்படி ஒரு லோகம் இருக்கிறது, இந்த கர்மத்தை செய்தால் இப்படி ஒரு லோகம் இருக்கிறது, இங்கே போவா என்று சொல்கிறார் அல்லவா. அவருடைய நோக்கம் என்னவென்றால் கர்மத்தை செய்ய வைக்கணும், அதற்காக ஒரு ஸ்துதி பாடுவது. அதே போல இந்த உலகத்திலே இந்த ஞானம் உயர்வானதுன்னு சொல்வதனுடைய நோக்கம் கர்மத்தை செய்ய வைத்தல். அதற்காக ஒரு பிரயோஜனத்தை அவர்கள் ஸ்துதிக்கிறார்களே தவிர, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த சேல்ஸ்மேன்லாம் வந்து வியாபாரம் பண்ண வருவான். காய்கறி வியாபாரம் வச்சுக்கோமே, நாம் ஏதோ ஒரு பொருளை எடுக்கலாம் என்று முடிவு பண்ணும்போது அதை வந்து புகழ ஆரம்பிக்கிறான்.
அவனுடைய நோக்கம் அந்த பொருளை புகழுதல் அல்ல, வியாபாரம் பண்ண வேண்டும். அதற்காக விதவிதமான சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து பேசுகிறான். அதே போல பிரம்மனை பற்றி புகழ்ந்து பேசுகிறது என்றால் நோக்கம் பிரம்மனை அடைதல் அல்ல, அவர்கள் நம்மை கர்மத்தை செய்ய தூண்டுகிறார்கள். பிரவൃத்தி செய்ய வேண்டியவை, நிவர்த்தி விலக வேண்டியவை, இதை பற்றித்தான் பேசுகிறார்கள். அதற்காகத்தான் வேதங்கள் இருக்கிறதே தவிர நீங்கள் சொல்லுவது போல உபனிஷத் என்பது தாத்பரியம் அல்ல என்று அவர்கள் தீர்மானமே செய்கிறார்கள். ததாகி சாஸ்திர தாத்பரிய விதாம் அனுக்கிரமணம். சாஸ்திரத்தை அறிந்தவர்களுடைய ஞானமானது இவ்வாறு இருக்கிறது. அவர்கள் இவ்வாறுதான் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய கருத்து என்ன? திருஷ்டோ தஸ்ய திருஷ்டோஹோ அர்த்தஹா. அந்த பொருளை அறிந்தவர்களுடைய கருத்து கர்ம அவபோதனம் நாம இதி. கர்மத்தை நமக்கு காட்டுவதற்காக, கர்மத்தை தெரிவித்தல், அவபோதனம் கர்மத்தை நமக்கு தெரியப்படுத்துதல் என்பதுதான் தாத்பரியமே தவிர ஞானம் என்பது தாத்பரியம் அல்ல. அப்ப இங்க முக்கியமான நோக்கம் என்ன? கிரியாயாக சோதன இது, செயல்பாட்டுல கொண்டு போய் நம்ம தள்ளணும். கிரியாயாக பிரவர்த்தகம் வச்சனம், அதற்காக நிறைய வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுதான் இங்கே தாத்பரியமாக இருக்கின்றதே தவிர இங்கே ஞானம் என்பது தாத்பரியம் அல்ல. இப்படி ஒரு அழகான பூர்வபக்ஷம் கேள்வியானது வருகிறது. அதற்கு என்ன சித்தாந்தம் பதில் கொடுத்தார்? சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.